எங்களுக்கு வந்து இப்போ வந்து பால் நூடுல்ஸ் கற்று தராங்கங்க. வாங்க எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம். எங்கள் வீடியோ தொடர்ந்து பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் நிறைய அப்லோட் பண்ணுறேன், மறக்காமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி வந்து 3 லிட்டர் தண்ணியா சார்? 3 லிட்டர் பத்தெல்லாம் ஊற்றி பால் பால் வந்து 5%, 10 கிலோக்கு வந்து 1.5 கிலோ. நாங்கள் அதிகமாக 5% அதிகமாக போடுறோம். 10% போட்டாலும் போதும். ஆனால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். எவ்வளோ அதிகமாக போடுறோமோ அவ்வளோ டேஸ்ட் நல்லாயிருக்கும். வீட்டுக்கு குழந்தையாக நீங்கள் வீட்டில் 1.5 கிலோ பால் பாயிட்டா ஒரு பக்கத்து ஒரு 10 வீட்டுக்கு விற்கலாம், வீட்டுங்களே விற்கலாம். இது வந்து கடைக்கு தான் போடணும் கிடையாது. கடைக்கு நீங்கள் போட்டிங்கன்னா 40 ரூபா ரேட்டு போட்டு விற்கணும். பெண்ணில் ஒரு போட்டு நாங்கள் கடைக்காரங்க 400 ரூபானா நம்ம ஆளுங்க 10 ரூபா கொடுத்து மேங்கி வாங்கிப்பாங்க. தவிர இது 40 ரூபா கொடுத்து நல்லா கொடுப்பாங்க. இது பால் போட்டோம், பால் போட்டு 1.5 கிலோ 1.5 கிலோ போடணுமா? பால் போட்டாங்க. 10 கிலோக்கு 1.5 கிலோ போடும். அந்த எக்ஸ்ட்ராவோட போட்டுக்கலாம், கம்மியாக போடலாம். 10% 1 கிலோ போதும். டேஸ்ட்டுக்காக நாங்கள் பாருங்க அவர் செய்யறத நோட் பண்ணிங்க. திருப்பி கேள்வி கேட்கக்கூடாது. 10 கிலோக்கு வந்து மொத்தம் இது ஒரு 10 கிலோ, அது 11.5 கிலோ ஆச்சு. 200 கிராம் சால்ட்டு தண்ணி, 200 கிராம் சால்ட் தான் தண்ணி கரெக்டாக வராது. இது வந்து தண்ணி ஊற்றியா? ஆமாம். இது பால் பவுடர். தள்ளி போங்கப்பா. கூட வேணும்னா கேழ்வரகு போட்டுக்கலாம். கேழ்வரகு ஆட் பண்ணும்போது 30% வந்து கேழ்வரகு ஆட் பண்ணலாம். அதுக்கு மேலே ஆட் பண்ணிங்கன்னா உடையும். மைதா வந்து 60-70 அந்த மாதிரி எடுத்துக்கலாம். கோதுமை ஆட் பண்ணாலும் இப்போ வந்து எப்படின்னா 50% மைதா 50% கோதுமையை ஆட் பண்ணிக்கலாம். கோதுமையை வேணாம் இப்போ நம்ம வேற எங்கேயா செய்யணும், பம்பு கேழ்வரகுலாம் செய்யணும்னா அது வந்து 30%. ஈவனாக எடுக்கணும்னா கோதுமையும் மைதாவும் ஈவனாக எடுக்கலாம். ஆனால் மீதி ஏதாவது ஆட் பண்ணும்போது தான் 30%. லைசன்ஸ் தர மாட்டாங்கம்மா. லைசென்ஸ் தர மாட்டாங்க. நான் உண்மை தான் சொல்றேன். இல்ல இது ரொம்ப சீரியஸா பாப்பாங்க. ஏன்னா நீங்க வந்து ஒரு பாக்கெட்ல வந்து ஒரு முடி இருந்ததுன்னா அவ்வளவுதான். நம்ம இவ்வளவு நாள் நம்ம பட்ட உழைப்பு எல்லாமே போயிடும். இந்த நூடுல்ஸ் நாங்கள் வாங்கி சாப்பிடணும். ஆமா. இதெல்லாம் வச்சுக்கா ட்ரைனிங் வந்து நீங்க வந்துங்க. வீடியோ எடுக்கிறாங்க. மாற்றி கட் பண்ணி மாற்றி போடுறேன். அமைச்சு பிடிக்காது. லைட்டாக பிடிக்கணும். நான் எடுத்துக்கிறேன். லைட்டாக பிடிக்கணும். கட்டிங் அந்த தண்ணி
அவ்வளோதான் ஆயிடுச்சு. இது திருப்பி அப்படியே ஒரு அதுக்குள்ள தண்ணி ஊற்றணும். கூப்பிட்றாங்க காய வைக்கிறது நீங்கள் தெரியும் உங்களுக்கு. சுற்றி காய்றது வந்து லேட்டாக ஒரு நாள் ஃபுல்லாக ஆகும் வெயிலில். வெயில் சீசன் தான் போட முடியாது. ஆனால் பரவாயில்ல ஒட்டிக்காது இருக்குது சார். ஒட்டாது. அதுதான் தண்ணி கம்மி பண்ணி பார்த்து பார்த்து தண்ணி அதை கரெக்டாக போடணும். பிடிச்சிக்கிட்ட வெந்த ஒன்றும் உடையாது. அப்படி வருது. ஐயோ நூற்றாங்க அந்த வேறு உள்ள போட்டு பத்தியாகி கட் பண்ணி வீயும் போடுது. திரும்பவும் வரும். நாங்களும் போடலாம் மறுபடியும். கிட்டப்பாவாது சார் நாங்கள் போடுவோம். அம்மா தாயே அதை வைங்க. இருங்க தண்ணி ஊற்றுட்டோம் தண்ணி ஊற்றுட்டோம். மூணு தட்டு வைக்கணும். இது வெளியே வரணும். இதையும் வாங்கி ஒரு தட்டை விட்டு இன்னொரு தட்டில் வைய. இட்லி ஊற்றி வச்சா 6 தட்டுமே உள்ள வச்சு. ஆமாம் ஆமாம் இட்லி வச்சா 6 வச்சிடலாம். கை வச்சு அழகாக க்ளோஸ் பண்ணு. குரூப்பில் போடு. நான் போட்டுக்கிறேன். ஏன் லைட் ஆஃப் பண்ணு. சாரிப்பா. இதே தொங்குது அந்த நல்லா இருக்கும். அது நீட்டாக இல்லை பாக்ஸ் பாக்ஸாக இருக்கு. அது என்ன செய்யறாங்க, அப்படி சூடில் மடிச்சு அதை அழுத்துவாங்க. ஆனால் இதில் அப்படி மடிக்க முடியாதாண்ணா? மடிக்கலாம் இல்லை மடிக்கலாம். ஒரு ஷேப் வரும். இந்த பாக்ஸ் ஷேப் வரும். பாக்ஸில் வந்து சின்ன நூறு 80 கிராம்லாம் கிடையாது. அதில் வந்து அடிக்கல போட்டோம். மடிக்க எப்படி கிடையாது வச்சுக்கிறேன். நான் 2 கிராம் அப்படி போடுறேன்.
நூடுல்ஸ் வந்துருச்சு, எடுத்துட்டு தாங்க வாங்க உள்ள. வேற யாராவது வீட்டுக்கு போறீங்களா? வீட்டுக்கு பேர் சொல்லிடுங்க, சைன் பண்ணிடுங்க. எடுத்துட்டு அஸ்வினி வருதா? அஸ்வினி யார் சொல்லுங்க. ஜோதி லட்சுமி. வச்சுட்டு அஸ்வினி ஜோதி லட்சுமி. ஆமாப்பா. சைடே பண்ணுறேன். வச்சு பேசிடணும் காது எந்த ஊருக்கு போற? நீங்க ஐயப்பாக்கம். மணியில மூக்கணும். இருக்காதீங்க. அஸ்வினியா? ஆமா ஒரே முறுக்கு தான். ஜோதி லட்சுமி. என்ன முறுக்கு முறுக்கு வச்சுக்கிற? இருடி. சாப்பிடலாம் முறுக்கு சொன்னா நிம்மதி முறுக்கிட்டே இருக்கா? இது வந்து ஒரே முறுக்கு தான். முறுக்கி வச்சு கூட நடுவில் வச்சுட்டு அப்படி ஒண்ணு அப்படி இந்த வேலையை நாம செய்யலாம். முச்சி மேல போனாங்க. இந்த கிளாஸ் முடிஞ்சா அவ்வளவுதான். வேற யாருமா வீட்டுக்கு போறா? வேற யாரும் இல்ல? 7 பேரா? யார் யார் சொல்லுங்க? அம்பிகா, மேகலா, அமுல் ராணி, கவிதாவா? கவிதா, சத்யவாணி, அஸ்வினி, ஜோதி லட்சுமி. 7 பேர். அக்கா அங்க இருக்க இட்லி அந்த இட்லி கட்டு எடுங்க. சின்னதாக முழுக்க கூட வரலாம். இது ஒரு 100 கிராம் வரும், 180 கிராம் வரும். காஞ்சிதுனா அது வந்து நைட் வந்து எடுத்து மூட்டு போயிடுவாங்க. காலையில் வந்து தந்து விடலாம், காஞ்சிடும் முடியே. ஐயோ 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 போட்டு நல்லா மடிக்கிற அடிக்குது. இல்லை பத்தாது. இன்னும் இந்த சைஸு அது சின்ன சருக்கு. அங்கே பரவாயில்ல, அந்த மூலையில் இருக்கிறது சரி. அந்த மூளை கரெக்டு. இந்த மூலையில் இது கொஞ்சம் கம்மி. அது கரெக்டு. தூள் கூட ஆயிடுச்சு, அது மட்டும் காஞ்சிச்சுன்னா அப்படி கேட்க ஆயிடாது. இது வந்து 100 கிராம் நீங்க எவ்வளவு யூஸ் பண்ணிட்டு 100 கிராம் மசாலா வந்து 35 ரூபாய் இருக்குது. 35 ரூபாய் எடுத்துனாதான் அந்த மாதிரி இருக்கு. மைதெல்லாம் கம்மியாக இருந்தது. எனக்கு அப்படி உதறது. அவதான் இந்த உண்டிலே இது சேரு. அக்கா நல்லது வந்து பொருள் நல்லது கம்மியா இருக்கும். நீங்க 10 ரூபாய் கொடுத்தீங்கன்னா வாங்கிக்கலாம். ரொம்ப ஒட்டாத கேப் ஒரு எடுத்துறீங்களாக்கா? ம் சூடா இருக்கும் போதே எடுத்து பண்ண. இன்னும் கொஞ்சம் ஆனதுக்கப்புறம் பண்ணா வரல. உதிரியா போயிடுது. அதுக்கு ஒரு நாள் எடுத்தா ஜாயின் பண்ணாது கொஞ்சம் டேடு. ஏமா எவ்வளோ பெருசு அது முறுக்கலாவே வரல. உங்களுக்கு போவோம் எங்களுக்கு வேறு எவ்வளோ அழகாக வந்துருக்கு. உங்களுக்கு ஏன்னா முறுக்கெல்லாம் வந்துருக்கா? வரவே இல்லை. ஒன்று தான் நான் உங்களுக்கு ரேட் தரேன். கம்மியாக்கிறதுக்கு போடு. நல்லா செய்யறாங்க. கொஞ்சம் எடுங்க. இல்லை ஆயிடுச்சு. இது இப்படி வச்சுக்கோங்க.
வச்சு இதெல்லாம் எடுத்துட்டு இவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க பாப்பா தான் முறுக்க சொன்னாங்க இல்லை 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 இங்கே சென்டரில் மடிக்கணும் இங்கே சென்டரில் ஒரு மடிப்பு போட்டு அதுக்கு 3வது மடிப்பு சரி இங்கே கிளவுது அங்கே சரியா போச்சு இங்கே சரி எத்தனை பேர் முருகர் சாப்பிட்டேன் 3வது மடிப்பு வெறுந்த மடிக்கணும் இன்னும் கிட்டே அப்படி மடிச்சு அதான் 3வது மடிப்பு ரைட் அவ்வளோதான் போதும் இன்னும் கொஞ்சம் சேர்த்துங்க ஓகே இல்லை சரி ஆமாம் அதே மாதிரியே மடித்து வைங்க அதையும் வாரி ஒரு 2 இது கூட மடித்து வைக்க சொல்லிட்டாங்க ஒரு 100 கிராம் 50 கிராம் 100 கிராம் வர மாதிரி எல்லாம் லாஸ்ட் வேஸ்ட் பண்ணாத பாயிண்ட் எங்களுக்கு இல்லைப்பா சரி எங்களுக்கு தான் எது மறந்துட்டாங்க அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க கொள்ளையா இருக்க நேரத்துக்கு சாப்பிட